அனைவருக்கும் வணக்கம். இங்கே தென்கொரியாவுக்கு என்னென்ன விசா இருக்குது, ஃபாரினர்ஸ் எப்படி இங்கே வரலாம், என்னென்ன விசா எடுத்து வரலாம், வேலைக்கான விசா என்ன இருக்குது, படிப்பு அதாவது மேற்கொண்டு மாஸ்டர்ஸு இந்த பிஹெச்டி போஸ்டாக்லாம் இருக்குல்ல, அது படிக்கிறதுக்கு என்னென்ன விசாலாம் இருக்கிறது கொஞ்சம் சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இங்கே வந்து E7 விசான்னு ஒன்று இருக்குதுங்க. E7ன்றது ப்ரொஃபஷனல் விசா. அதாவது இந்த வெல்டிங் இன்ஜினியர், அப்புறம் QC, டிசைன் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுற விசா. அது வேறு நாட்டிலேருந்து எடுக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இந்த E7 வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொரியாவில். எப்போ கொரோனா ப்ராப்ளம் வந்துச்சோ 2022 அப்போதுலேருந்தே இந்த விசாலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, வேலையை எடுக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரொஃபஷனல் சொல்கிறேன் நான். பட் இந்த E9 ஒன்று இருக்குங்க விசா. E9ன்றது நான் ப்ரொஃபஷனல், அதாவது மேனுவல் ஒர்க் இருக்குல்ல, லேபர்ஸ், கிரைண்டர்ஸ், அப்புறம் ஃபிட்டர்ஸு இவங்களாம் இருக்காங்கல்ல, ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க இருக்காங்களே, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு கிடையாது E9 விசா. ஏன்னா இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் ஒப்பந்தம் போடலை. இப்போது ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான், ஆனால் அது எப்போது தெளிவாக முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. எதனால் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இந்தியாவிலேருந்து E9 விசா மட்டும் கிடையாது. எதுக்குன்னா இந்த வெல்டிங்க்கு, அப்புறம் இந்த ஃபிட்டர், கிரைண்டர் சொன்னால மேனுவல் ஒர்க்கு, மேனுவல் லேபர்ஸ் அது. பட் இந்த ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, இங்கேருந்துலாம் வந்து E9 விசா வந்து ஃபிலிப்பினோஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல, இங்கேருந்துலாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க E9ல். ஆனால் E7 வந்து ரொம்ப கஷ்டங்க. ப்ரொஃபஷனல், அதாவது வெல்டிங் இன்ஜினியர், QC, டிசைனுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருந்தீங்கன்னா, சென்னையில் கொரியா எம்பேசி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நுங்கம்பாக்கம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை நேராக போய்ட்டோ, இந்த மாதிரி நான் இங்கே இது படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை தேடிட்டுருக்கேன், கொரியாவில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க என்னென்ன எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்குது. இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கூகுள் சர்ச்சில் நீங்கள் தேடலாம். அப்புறம் லிங்க்டின், ஜாப் கொரியா சைட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் தேடி நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். அப்படியும் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க இருக்குது. நீங்கள் அப்படி முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு விசா இருக்குங்க, D2ன்ற ஒரு விசா இருக்குது. இந்த D2ன்றது இப்போது நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் இளங்கலை முடிச்சிருப்போம், பேச்சுலர்ஸ் முடிச்சிருப்போம், மாஸ்டர்ஸ் பண்ணலாம். மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு PhD பண்ணுறதுக்கு இங்கே கொரியாவுக்கு வந்து வரலாம். அப்படி தான் வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் வந்து அங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் PhD பண்ணுறாங்க, அப்புறம் போஸ்டாக். இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 வருஷம் இல்லை ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டு கொரியன் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்குறாங்க. சில பேர் வந்து அங்கேயே ஊர்லேயே கொரியன் லாங்குவேஜ் ஒரு பேசிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு அதையும் வந்து அவங்களோட ரெஸ்யூமில் போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ ப்ரொஃபஸர் வந்து பார்ப்பார், ஓகே இவங்களுக்கு வந்து கொரியன் நாலேஜ் இருக்குது, கொரியன் லாங்குவேஜ் தெரியுதுன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ரெஃபரன்ஸ்லேயும் இங்கே வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆமாம், இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியும் எடுக்கிறாங்க யூனிவர்சிட்டிஸில். அந்த விசா வந்து D2 சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து E7, இப்போ நான் வந்து E7ல் தான் வந்தேன் 20 வருஷம் முன்னாடி. மலேசியாவில் 5 வருஷம் வேலை பார்த்தேன். வெல்டிங் இன்ஜினியர், QC இன்ஜினியர் ரெண்டுமே வந்து நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிது. அதனால் இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு 20 வருஷமாக இருந்ததுனால நான் வந்து என்னோடய விசா மாற்றிக்கிட்டேன், பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா E7 நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். E7ன்றது ப்ரொஃபஷனல் விசா. முதல்ல சொன்ன மாதிரி வெல்டிங், QC, டிசைன், சாஃப்ட்வேர் இந்த லைனில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கூகுள் சர்ச்சு, இந்த லிங்க்டின் எல்லாம் சொன்னல அதில் பண்ணலாம். இன்னொன்று E9ன்றவங்க நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒப்பந்தம் போடலை, நோ கான்ட்ராக்ட் பிட்வீன் கொரியா அண்ட் இந்தியா. E9 விசா அது வந்து நான் ப்ரொஃபஷனல், லைக் கிரைண்டர்ஸ், வெல்டர்ஸ், இவங்க இந்த கேட்டகரி லேபர்ஸ், ஸ்கில்டு லேபர்ஸ். அப்புறம் D2ன்றது D2 விசா, படிக்கிற விசா. அது வந்து இங்கே வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த ரிசர்ச்லாம் பண்ணுவாங்கள்ல, போஸ்டாக்கள், இந்த போஸ்டாக்லாம் இருக்காங்கள்ல, அந்த ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் இங்கே வந்து வரதுக்கு D2 விசா கரெக்டாக இருக்கும். சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து கூகுள் சர்ச்லேயும் தேடலாம். என்னென்ன விசாஸ் அப்ளிகபிள் இன் கொரியான்னு பாருங்கள், கூகுள் சர்ச்சில் பார்த்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். சரியா? அடுத்த காலையில் நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க.